வேணா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்னங்க நான் 3 நாளைக்கு நான் மாதவிட இருக்கிற மாமா என் பக்கத்துல வர வேணாங்க. இல்லதா ஐயோ வாடி சீக்கிரம் நீ சொன்னா கேளுங்க. வாடி போல என்னடா வாடி போல. ஆமா என்ன சொல்ல நான் 3 நாள் மாதவிட இருக்கிறேங்க. மாமனுக்கு வண்டியாவது மாமனுக்கு சூட்டு வாடி போமே சொன்னா கேட்க மாட்டேன். உனக்காக வாடாட்டியா உனக்காக பில்லு கொடுத்தா பால் கொடுக்கும் பச்சை மாடு தாண்டா. என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரே காம்பு இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்க. என்னடா பண்றீங்க? ஏமா தப்பா நினைக்கிறது ஏமா. எங்க வீட்டுல காலைல 5 மணிக்கு நான் தான் தானே பால் கறப்பேன். சரி அந்த நினைப்பு எடுத்துட்டு எனக்கு. மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே இல்லையா உனக்கு? அம்மா தொட்டு பார்த்தா கேள்வி எனக்கு. சரிடா. அண்ணி யாரு கூட தெரியல, அந்த ஆள் யாரும் தெரியல. அவனு சந்தோஷமா ஆறு பாடிட்டு போறா. முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் எவ்வளவு ஆர்வமா வர்றேன்னா பொறுமையா நடந்து வர்றீங்க. ஏமா அவங்க பார்த்தனே இப்ப எனக்கு கலக்கிடுச்சு. என்னது சந்தோஷம் ஏமா? யாருக்கு உனக்கு? என்ன பண்ண போறீங்க? ஏமா அந்த 5 மணிக்கே கவனிக்கிறேன் நீ என்ன இப்ப சொன்னேன். இப்பயே கவனிச்சிரியம்மா. டேய் இப்ப வேணாடா. ஐயோ தொட்டு தாக்கு பிடிக்க முடியாது. என்னால தாங்க முடியாதுடா. வாடம்மா உடம்பு கட்டி போயிடுற வேணாம். வஜ வர மாட்டியா? என்னால வர முடியாது. லாட்டி நைட்ல தா தோக்கக்கிட்டீங்க. இவள கட்டினா சந்தோஷமா. நைட்ல தா தோக்கக்கிட்டீங்க. இவள கட்டினா சந்தோஷமா. நீ என்னதான் நினைச்சு மனசுல நீ இப்படியாடா? ஐயா 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 இப்பதான் சந்தோஷமா போச்சு. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குது. சரி ஏண்டா அதை எப்படி என் அண்ணி என் கூட அடிக்க போறா. நம்ம அந்த ஆளை முகத்தை பார்க்கலான்னு போனா என் அண்ணி அந்த முந்தானே மறைக்கிறாத முகத்தை விடவே கூடாது.
என்னங்க எப்படி வந்து இதை பாத்தியா என் நினைவாகி இப்பொழுது இந்த முத்தாசை அது நான் இங்கு வந்ததும் இல்லை நாம் இருவர் ஒன்று சேர்ந்ததும் நாம் இருவர் தவிர மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆமா. நீங்கள் யார்? என்னை தொட்டு தாளிக்கிட்டின் கணவர். நாம் இருவரும் சொல்றது மாதிரி இருந்தது. ஏங்க நாட்டு மன்ற சொல்றது எதற்காக? எனக்கு தெரியுமா இவன் ஒரு நாட்டில் ஒருத்தன் இவன் போருக்கு சென்றால் அப்படி போருக்கு செல்லாமல் மீண்டும் வந்து ஒரு கைவோடு சந்தோஷம் இருக்க செல்வி இதை நாட்டு மக்கள் கேட்டால் அது எனக்கு தான் கேவலம். அதை சொல்றேன் நாம் இருவரும் சந்தித்தது யாருமே சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படியா? என்னங்க சத்தியமா சொல்றேன், சரி. என் உயிரே போனா கூட சரி, இங்க நடந்த விஷயத்தை வேற யாரோட சொல்றது சத்தியங்க. அது போதுமே பட்டுமா சீக்கிரம் டாடா.